ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு நெட்டிங் லிட். யூஜிடிஆர்பி எக்ஸாம் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் டுடே ஜெரார்ட் மேன்லி ஹாப்கின்ஸ் அவங்களோட போயம் காட்ஸ் கிராண்டியர் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஜிஎம் ஹாப்கின்ஸ், ஹி வாஸ் பார்ன் இன் இயர் 1844 அண்ட் ஹி டைட் இன் இயர் 1889. இவங்க ஒரு இங்கிலீஷ் போயட் அண்ட் ஆல்சோ எ ஜெசூட் ப்ரீஸ்டாகவும் இருக்காங்க. அந்த ஃபாதர், அந்த கேத்தலிக் இதில் அந்த ஃபாதருக்கு படிப்பாங்கள்ல, அதை படிச்சுட்டு ஒரு ஃபாதராகவும் கூட இவங்க இருந்திருக்காங்க. அவங்கள தான் ஜெசூட் ப்ரீஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ப்ரீஸ்டாகவும் கூட நம்ம ஹாப்கின்ஸ் இருந்திருக்காங்க. இவங்க ஸ்ட்ராட்ஃபோர்ட், அங்கே எசெக்ஸ் அந்த பிளேஸில் தான் இவங்க பிறந்திருக்காங்க. இவங்க விக்டோரியன் பொயட்ரியில் ஒரு இனோவேட்டிவான ஸ்டைலை கொண்டு வந்திருக்காங்களாம். அந்த ஸ்டைலோட நேம் என்ன அப்படின்னா ஸ்ப்ரங் ரிதம். ஜிஎம் ஹாப்கின்ஸ் அப்படின்னோடனே நமக்கு மைண்டில் ஞாபகம் வர வேண்டியது இந்த ஸ்ப்ரங் ரிதம் தான். இதை இவங்க தான் பைனியர் பண்ணியிருக்காங்க. ஸ்ப்ரங் ரிதம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஹியூமன் பீங்ஸோட நேச்சுரல் ஸ்பீச் மாதிரியே அந்த போயம் லைன்ஸை கொண்டு வருவாங்க. அதில் ஒரு ஸ்ட்ரெஸ்டு சிலபிள் இருக்கும், அதுக்கப்புறம் நிறைய அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபிள்ஸ் ஃபாலோ பண்ணும். ஒரு ஸ்ட்ரெஸ்டு சிலபிள் அண்ட் நிறைய அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபிள் அதை ஃபாலோ பண்ணும். அந்த மாதிரியான ஒரு பொய்டிக் டெக்னிக்கை இவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதோட நேம் தான் என்ன அப்படின்னா ஸ்ப்ரங் ரிதமாக இருக்குது. இவங்களோட ஃபேமஸான ஒர்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா காட்ஸ் கிராண்டியர், த விண்ட் ஹோவர் அண்ட் பைடு பியூட்டி, இதெல்லாம் இவங்களோட ஃபேமஸான போயம்ஸாக இருக்குது. இந்த ஒர்க்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா இவரோட ஸ்பிரிச்சுவல் விஷன் தான் நம்ம பார்க்க முடியும். இவங்க ஒரு ப்ரீஸ்டாக இருக்காங்கல்ல, ஸோ அந்த காட் மேலே இருக்க அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றிலாம் இந்த போயமில் பேசியிருக்காங்க. நேச்சுரல் இமேஜரி அண்ட் தியாலஜிக்கல் ரிஃப்ளெக்ஷன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இவங்க எழுதியிருக்காங்க. நேச்சர் எப்படி இருக்குது அதையும் கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் அது கூடவே சேர்ந்து தியாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்டடி ஆஃப் காட் தான். காடை பற்றி ரெண்டையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி இவங்களோட போயட்ரி கலெக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களாம். இவங்களோட போயம்லாம் பார்த்தோன்னா இவங்களோட லைஃப் டைமில் எதுவுமே பப்ளிஷ் ஆகலை. லேட்டர் இவங்களோட ஃப்ரெண்ட் இருக்காங்க, ராபர்ட் பிரிட்ஜஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ரைட்டர் படிச்சிருப்போம். அவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜிஎம் ஹாப்கின்ஸோட போயம் எல்லாத்தையுமே போஸ்ட்மஸாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ரெகக்னிஷன் கிடைச்சிருக்குதா. தென் காட்ஸ் கிராண்டியர், இதை பற்றின ஒரு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். காட்ஸ் கிராண்டியர் ஒரு சானட் அண்ட் இட் வாஸ் ரிட்டன் இன் த இயர் 1877. சானட் அப்படின்னா அதில் 2 ஃபார்ம்ஸ் இருக்குன்னு படிச்சிருப்போம்ல, பெட்ரார்கன் சானட், ஷேக்ஸ்பியரியன் சானட்னு சொல்லிட்டு. இது என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னா பெட்ரார்கன் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. இந்த பெட்ரார்கன் ஃபார்மேட்டை இட்டாலியன் சானட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஆக்டேவ் அண்ட் செஸ்டெட்டாக இந்த சானட்டை பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 8 லைன்ஸை ஆக்டேவ்னு சொல்லுவாங்க அண்ட் அதுக்கு வரக்கூடிய நெக்ஸ்ட் 6 லைன்ஸை செஸ்டெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு சானட் 14 லைன் இருக்க ஒரு போயமாக இருக்குது. இந்த போயம் இவங்க கம்போஸ் பண்ணது எப்போ அப்படின்னா இவங்க ஒரு ப்ரீஸ்டாக இருக்காங்கல்ல, ஸோ ப்ரீஸ்ட்டுக்கு படிப்பாங்கல்ல ஒரு தியாலஜிக்கல் காலேஜ், அங்கே இவங்க படிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த போயம் எழுதியிருக்காங்க. அந்த காலேஜோட நேம் செயின்ட் பியனோஸ் ஜெசூட் காலேஜ். செயின்ட் பியனோஸ் ஜெசூட் காலேஜ் இது நார்த் வேல்ஸ் அந்த பிளேஸில் இருக்குது. அங்கே தான் இவங்க போயிட்டு ப்ரீஸ்டுக்காக படிக்கிறாங்க. அப்போ படிச்சுட்டு இருக்கும்போது அந்த பிளேஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நார்த் வேல்ஸ் அப்படிங்கும்போது அந்த வெல்ஷ் அந்த பீப்புளோட லேண்ட்ஸ்கேப் எல்லாமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அங்கே பக்கத்துலேயே கிளவுடியன் ஹில்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு பொயட்ரி எழுதணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்திருக்கு. அப்போ தான் இந்த ஒர்க்கை எழுதியிருக்காங்க. அவங்களோட தியாலஜிக்கல் ஸ்டடீஸ், தியாலஜி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் காட், இவங்க ப்ரீஸ்ட் ஆகிறதுக்கு படிக்க போயிருக்காங்க ஒரு காலேஜில். அங்கே தான் இந்த போயம் இவங்க கம்போஸ் பண்ணியிருக்காங்களாம். அண்ட் இந்த போயமோட டைட்டில் காட்ஸ் கிராண்டியர். கிராண்டியர் அப்படின்னா என்ன அப்படின்னா மெக்னிஃபிகன்ஸ், ரொம்ப கிராண்டாக இருக்குது, ஒரு கிராண்ட்னஸ் ஆனதாக கிராண்டியர்னு சொல்லுவாங்க. இதுலேயும் காடோட இமேஜரி ப்ளஸ் நேச்சரோட இமேஜரி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு காட் அண்ட் நேச்சர் மேலே எவ்வளோ ஒரு ரெவரன்ஸ் இருக்குது. ரெவரன்ஸ் அப்படின்னா ரெஸ்பெக்ட் அண்ட் அட்மிரேஷன். அந்த ரெஸ்பெக்ட் அண்ட் அட்மிரேஷனை இந்த போயமில் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் பார்த்தோம் அப்படின்னா ஹியூமனிட்டி எப்படி அவங்களோட கனெக்ஷன் வித் நேச்சரை மிஸ் பண்ணுது இப்போல்லாம். ஸோ அது எனக்கு ரொம்ப டிஸ்பயராக இருக்குது, எனக்கு ரொம்ப சேடாக இருக்குது. அதை போர்ட்ரே பண்ணியிருக்காங்களாம். காட் அண்ட் நேச்சரோட அந்த மெக்னிஃபிகன்ஸ் இவங்க அட்மையர் பண்ணுறாங்க. பட் ஹியூமனிட்டி அதை எப்படி ரொம்ப வேஸ்ட்டாக அதை பண்ணுது அப்படிங்கிறத இவங்க டிஸ்பயர் பண்ணுறாங்க. அப்படிங்கிற மாதிரி இந்த போயம் கம்போஸ் பண்ணியிருக்காங்களாம். இந்த போயம் எழுதின டைம் தான் செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடக்குது. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படிங்கும்போது அந்த டைமில் நிறைய புதுசான நிறைய டெவலப்மெண்ட் எல்லாம் உருவாகுது.
ரேப்பிடான டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் எல்லாமே வந்து நடக்குது. இதனால என்ன ஆகுது அப்படின்னா நிறையா ஃபேக்ட்ரிஸ் ஓப்பன் பண்ணுறாங்க, ரெயில் ரோட்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க, எலக்ட்ரிக் பவரோட ஃபுல் யூசேஜ் எல்லாம் இந்த டைம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து நிறைய பீப்புளுக்கு லைஃப்பை வந்து பெட்டர்மெண்ட் ஆக்குது. லோவர் கிளாஸ் பீப்புளில் இருக்க எல்லாருமே வந்து அந்த ஃபேக்ட்ரியில் போயிட்டு ஒர்க் பண்ணி அவங்களுக்கு வந்து இன்னொரு லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து கிடைக்குது. பட் அட் த சேம் டைம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஃபேக்ட்ரிஸ், இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாமே சேர்ந்து நேச்சரை வந்து ரொம்ப பேடாக வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஃபாரஸ்ட் எல்லாத்தையும் நிறைய வந்து கட் பண்ணுறாங்க, லேண்ட் எல்லாம் மைன் பண்ணுறாங்க, ஃபேக்ட்ரிஸ் அண்ட் ட்ரெயின்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஏர், வாட்டர், சிட்டி எல்லாத்தையுமே வந்து பொல்யூட் பண்ணுது. கண்ட்ரி சைடையும் கூட இந்த ஃபேக்ட்ரிஸ் எல்லாத்தையுமே வந்து பொல்யூட் பண்ணுது. ஸோ காட் உங்களுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லான லேண்ட்ஸ்கேப் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை இப்படி பொல்யூட் பண்ணுறீங்களே அப்படி சொல்லிட்டு அவங்களோட ஒரு கோவத்தோட ஒரு வெளிப்பாடாக தான் இந்த போயம் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. காட்ஸ் கிராண்டியர் அப்படிங்கிற ஒரு போயம். அண்ட் பார்த்தோம் அப்படின்னா காட்ஸ் கிராண்டியர் வந்து ஒரு சானட், பெட்ரார்கன் ஃபார்மில் இருக்க ஒரு சானட்டாக வந்து இருக்குது. இவங்க செயின்ட் பியனோ ஸ்பிரிச்சுவல் சென்டரில் இந்த தியாலஜி பற்றி படிக்கும் போது தான் இந்த போயம் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. நேச்சர் அண்ட் காட் இவங்க ரெண்டு பேரும் வந்து எவ்வளோ மெக்னிஃபிகன்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறத போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. பட் மேன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அதெல்லாம் கொண்டு வந்து நேச்சரை எப்படி வந்து பொல்யூட் பண்ணுறான் அதை பற்றி தான் இந்த ஒர்க்கில் வந்து பேச போகிறாங்க. அண்ட் நவ் டெக்ஸ்டுவல் லைன்ஸ்குள்ளே நம்ம வந்து போவோம். இந்த சானடோட ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தோம் அப்படின்னா த வேர்ல்ட் இஸ் சார்ஜ்டு வித் த கிராண்டியர் ஆஃப் காட்னு சொல்லி தான் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அந்த வேர்ல்டு இருக்குல்ல, வேர்ல்டுக்கே ஒரு சார்ஜ் வந்து கொடுக்கறது யார் அப்படின்னா காட் தான். காடோட அந்த மெக்னிஃபிகண்ட்டான அந்த பவர் வச்சு காட் தான் இந்த வேர்ல்டையே வந்து சார்ஜ் பண்ணுறாங்களாம். அண்ட் இந்த சார்ஜ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அது அப்படியே ஃப்ளேம் அவுட் ஆகுது. இப்போது ஒரு ஷூக் ஃபாயில் கூட இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் லைன் பாருங்கள், இட் வில் ஃப்ளேம் அவுட் லைக் ஷைனிங் ஃப்ரம் ஷூக் ஃபாயில்னு சொல்லியிருக்காங்க. ஃபாயில் அப்படின்னா என்ன அப்படின்னா மெட்டலில் இருக்க ஒரு சின்ன பேப்பர் மாதிரி இருக்கும். அதை நம்ம க்ரஷ் பண்ணுறோம். ஷூக் அப்படின்னா க்ரஷ் பண்ணும்போது அதில் லைட் எமிட் ஆகிச்சு அப்படின்னா அது ரொம்ப பயங்கரமாக ஷைன் ஆகி ஒரு ஃப்ளேம் மாதிரி அது வந்து அந்த லைட்டை வந்து எமிட் பண்ணோம். காட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கிராண்டாக இந்த வேர்ல்டை வந்து அழகாக சார்ஜ் பண்ணுறாங்க. அது எப்படி இருக்குது அப்படின்னா அந்த ஷூக் ஃபாயிலில் லைட் படும்போது எப்படி ஃப்ளேம் அவுட் ஆகுமோ அந்த அளவுக்கு காடோட பவர் வச்சு இந்த வேர்ல்டை வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்களாம். அதை தான் ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸில் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் லைனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் கேதர்ஸ் டு எ கிரேட்னஸ் லைக் த ஊஸ் ஆஃப் ஆயில் க்ரஷ்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் இந்த ஊஸ் ஆஃப் ஆயில் இது எந்த ஆயிலை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஆலிவ் ஆயிலை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த ஆலிவ் ஆயில் தான் ரொம்ப ரிச்சான ஆயில் அப்படி சொல்கிறாங்க. ரிச்சான ஆயில் மட்டும் இல்லாமல் இந்த ஆலிவ் ஆயிலுக்கும் பைபிளுக்கும் இடையில கூட ஒரு சின்ன ஒரு ரெசனன்ஸ் வந்து இருக்குது. பைபிளில் பார்த்தோம் அப்படின்னா கிங்ஸாக இருக்கட்டும், கிரேட்டான ப்ரீஸ்டாக இருக்கட்டும், ஹோலி ஸ்பிரிட் அண்ட் இது எல்லாத்துக்குமே வந்து இந்த ஆலிவ் ஆயில் இருக்குல்ல அதை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்ளை பண்ணுவாங்களாம். இந்த ஹீலிங் ப்ராசஸ்க்கு, கான்சிக்ரேஷனுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்களாம். நம்ம ஹாப்கின்ஸ் பார்த்துருக்கோம்ல, அவர் வந்து ஒரு ஜெசூட் ப்ரீஸ்ட்னு சொல்லி பார்த்துருக்கோம்ல. ஸோ இந்த சேக்ரடான இமேஜரியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆலிவ் ஆயிலை தான் இதில் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. லைக் த ஊஸ் ஆஃப் ஆயில் க்ரஷ்டு. அந்த ஆலிவ் ஃப்ரூட்டுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆயில் எல்லாம் இருக்கும். அதை நம்ம அப்படியே க்ரஷ் பண்ணும்போது அதுக்குள்ளேருந்து அந்த ஆயில் வந்து அப்படியே ஊஸ் அவுட் ஆகி வெளியே வரும். அண்ட் இதுக்கு வந்து ஒரு கிரேட்னஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஆலிவ் ஆயிலை க்ரஷ் பண்ணுற இமேஜரி இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. காடோட அந்த பவர் அண்ட் ப்ரெசன்ஸை வந்து நம்ம எப்படி ஃபீல் பண்ணலாம் அப்படின்னா இப்போ அந்த ஆலிவ் ஆயிலை க்ரஷ் பண்ணும்போது தான் அந்த இதுக்குள்ளேருந்து அந்த ஆயில் வந்து வருது அப்படி தானே. அதே மாதிரி தான் காடோட ட்ரூவான பவர் அண்ட் கிரேட்னஸை எப்போ நமக்கு ரீவீல் பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து க்ரஷ் பண்ணி அதோட எசன்ஸை எடுக்கும்போது தான் ரிவீல் பண்ணுவாங்களாம். அந்த ஃப்ரூட்டோட அந்த ஆயில் தானே ரொம்ப ரிச்சான ஒரு விஷயம், அதுதான் ரொம்ப எசன்ஸாக வந்து இருக்கும், ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ காடோட பவர் அண்ட் கிரேட்னஸை இந்த ஆலிவ் ஆயிலை க்ரஷ் பண்ணுற இந்த இமேஜரி கூட அவங்க வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காடோட ப்ரெசன்ஸ் வந்து வேர்ல்டில் இருக்கிறது வந்து ரொம்ப எவிடென்ட்டாகவே நமக்கு வந்து தெரியுது. இவ்வளவு எவிடென்ட்டாக காடோட பவர் வந்து தெரிஞ்சாலும் மேன் எதுக்காக காடோட அந்த ராடுக்கு வந்து பயப்பட மாட்டேங்கிறா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து வைக்கிறாங்க. காடோட ராட் வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னா காடோட பவர் தான். காட் வந்து கையில் வச்சுருப்பாங்கல்ல அந்த ராட், அதுக்கு வந்து அவ்வளோ பவர் வந்து இருக்குது. மேன் வந்து காடோட ப்ரெசன்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணுறான், பட் எதுக்காக பயப்பட மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிச்சிருக்காங்க. இந்த 4 லைன்ஸும் பார்ப்போம். The world is charged with the grandeur of God. It will flame out
like shining from shook foil. It gathers to a greatness like the ooze of oil crushed. Why do men then now not wreck his rod? Then next line வந்து பார்ப்போம். Generations have trod அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜெனரேஷன் அப்படின்னா பீப்புள், நிறைய பீப்புள் வந்து இந்த பூமியில் வந்து வந்துட்டே இருக்காங்க, வர்றாங்க, வாழ்கிறாங்க, அண்ட் அதுக்கப்புறம் அவங்க வந்து இறந்து போகிறாங்க. அப்படி நிறைய பீப்புள் வந்து இந்த வேர்ல்டில் எண்ட்லெஸ்ஸாக வாக் பண்ணிகிட்டே இருக்காங்களாம். இப்போ என்ன ஆகியிருக்கு அந்த வேர்ல்டு அப்படின்னா, இந்த ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் பீப்புள் அவங்களோட ட்ரேடெல்லாம் கொண்டு வராங்க. ட்ரேட் அப்படிங்கும்போது அவங்களோட பிஸ்னஸ் எல்லாத்தையும் கொண்டு வராங்க. ஸோ அந்த பீப்புளோட பிஸ்னஸ் தான் இந்த வேர்ல்டு ஃபுல்லாகவே இருக்குது. அந்த வேர்ல்டு ஃபுல்லாகவே இவங்களோட டாயில் அப்படின்னா அந்த கஷ்டம், அந்த இண்டஸ்ட்ரி ஏற்படுத்துகிற அந்த கஷ்டத்தினால இந்த வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து அது பிளியர் ஆகியிருக்கு, ஸ்மியர் ஆகியிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரினால் பீப்புள் வந்து அங்கே இருக்கிற அந்த லேண்ட்ஸ்கேப் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டாங்க அண்ட் கரப்ட் பண்ணிட்டாங்க. அவங்களோட எக்கனாமிக் பர்சூட்ஸ் தான் முக்கியம், எக்கனாமிக்கலாக நாங்கள் வந்து முன்னேறணும்னு சொல்லி நிறைய இண்டஸ்ட்ரியெலாம் கொண்டு வராங்க. பட் அது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த லேண்ட்ஸ்கேப்பை ஃபுல்லாகவே ஸ்பாயில் பண்ணுது அப்படிங்கிறத இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி ஸ்பாயில் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகிடுது அப்படின்னா மேனோட ஸ்மெல் தான் எர்த் மேலே வந்து வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த எர்த்தோட ஒரிஜினல் ஸ்மெல் வந்து போயிருச்சு. இப்போ மேன் ஏற்படுத்தின அந்த இண்டஸ்ட்ரியோட ஸ்மெல் அண்ட் மேன் வந்து டாயில் பண்ணுறான், ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறான். ஸோ அவனோட ஸ்மெல் மட்டும்தான் இந்த எர்த்லேருந்து வருது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 2 லைன்ஸும் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு ஃபுல்லாகவே அந்த மேன் பண்ணுற அந்த ட்ரேட் இருக்குல்ல, அந்த ஸ்மெல் தான் ஃபுல்லாக வந்து வருது. அது வந்து அவனோட கஷ்டம், அவனோட டாயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிளியர் பண்ணுது, ஸ்மியர் பண்ணுது. அப்படின்னா அங்கே ஃபுல்லாகவே அவனோட அந்த டாயில் தான் அப்ளை ஆன மாதிரி இருக்குது. அண்ட் மேனோட ஸ்மட்ஜ் அண்ட் மேனோட ஸ்மெல் தான் இந்த சாயிலில் வந்து இப்போ வந்து அடிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. தென் லாஸ்ட் லைன் பார்த்தோம் அப்படின்னா the soil is bare now nor can foot feel being showedன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த சாயிலே எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப பேராக வந்து இருக்குது. இந்த நேச்சுரலான எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து போயிருச்சு. மேன் வந்து ஃபுல்லாகவே இண்டஸ்ட்ரி ட்ரேட் அது இதுன்னு சொல்லி உருவாக்கிட்டான். ஸோ மேனோட ஸ்மெல் தான் இருக்குது. அந்த நேச்சுரலான சாயில் வந்து இப்போ ரொம்ப பேராக வந்து இருக்குது. இப்போ மனுஷன் என்னவும் பண்ணிட்டான் அப்படின்னா, முன்னாடிலாம் நேச்சரில் நடக்கிறாங்க அப்படின்னா சும்மா பேர் ஃபுட்டோடையே நடப்பாங்க. இப்போ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஷூஸ், அந்த அட்வான்ஸ்மெண்ட்னால ஷூஸ் போட்டுட்டு தான் அவன் வந்து நடக்கிறான். அந்த ஷூஸ் எல்லாம் போட்டதுனால அவனுக்கும் அந்த எர்த்துக்கும் உள்ள அந்த கனெக்ஷனே இப்போ வந்து மிஸ் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செக்ஷனில் வந்து மேனுக்கும் இந்த எர்த்துக்கும் இருக்க கனெக்ஷன் வந்து எப்படி மிஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நிறைய ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஆனால் மேனோட ட்ரேட்னால அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனோட டாயில், அவனோட கஷ்டப்பட்டு நிறைய இண்டஸ்ட்ரி அது இதுன்னு பில்ட் பண்ணி இந்த எர்த் ஃபுல்லாகவே மேனோட ஸ்மெல் தான் இருக்குது. அந்த சாயிலோட ஸ்மெல் வந்து ரொம்ப பேராக இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவன் இப்போது அந்த நேச்சருக்கும் அவனுக்கும் இடையில இருக்க கனெக்ஷனே விட்டுட்டான். அதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக வந்து இப்போ அவன் வந்து ஷூ போட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டான், அந்த எர்த்து கூட இருக்க கனெக்ஷனை வந்து விட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த லைன்ஸ் பார்ப்போம். Generations have trod and all is seared with ட்ரேடுங்கிறது இதில் வந்து பிஸ்னஸை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. பிளியர்டு ஸ்மியர்டு வித் டாயில் அண்ட் வியர்ஸ் மேன்ஸ் ஸ்மட்ஜ் அண்ட் ஷேர்ஸ் மேன்ஸ் ஸ்மெல். த சாயில் இஸ் பேர் நவ் நார் கேன் ஃபுட் ஃபீல் பீயிங் ஷூட். அண்ட் நெக்ஸ்ட் லைன் பார்த்தோம் அப்படின்னா அண்ட் ஃபார் ஆல் திஸ் நேச்சர் இஸ் நெவர் ஸ்பென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ இது மனுஷன் வந்து பண்ணியிருக்கான், இருந்தாலும் நேச்சர் வந்து அதோட அந்த பேசிக்கான குவாலிட்டிஸை வந்து விடுறது வந்து கிடையாது. நேச்சர் வந்து அதை வந்து ரீஜுவனேட் பண்ணிகிட்டே தான் இருக்குது. நேச்சர் இஸ் நெவர் ஸ்பென்ட். நேச்சர் வந்து அதோட முடிஞ்சு போகிறது வந்து கிடையாது. அதுவே அதை வந்து ரீஜுவனேட் பண்ணிக்கிட்டே வந்து இருக்குது. தேர் லிவ்ஸ் த டியரஸ்ட் ஃப்ரெஷ்னஸ் டீப் டவுன் திங்ஸ். எல்லா திங்ஸ்க்கு கீழேயும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து இருக்க தான் செய்யுது. மேன் எவ்வளவு தான் அழிச்சாலும் புதுசாக அது வந்து வந்துட்டே இருக்குது அந்த நேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தோ த லைட்ஸ் ஆஃப் த பிளாக் வெஸ்ட் விண்ட் ஓ மார்னிங் அட் த ப்ரௌன் பிரிங்க் ஈஸ்ட்வர்ட் ஸ்ப்ரிங்ஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. இது என்ன இமேஜரி அப்படின்னா நம்ம வந்து ஒரு சைடு அந்த வெஸ்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா அந்த சன் வந்து செட் ஆகும். சன் செட் ஆகும்போது அது அப்படியே பிளாக்காக வந்து மாறி லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆன மாதிரி அப்படி வந்து ஆகிரும். ஸோ ஒரு சைடு வெஸ்ட் சைடில் வந்து லைட்ஸ் எல்லாமே வந்து ஆஃப் ஆனாலும் மார்னிங் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஈஸ்ட் சைடு வந்து
அந்த மைல்டான ப்ரௌன் கலரில் அப்படியே அந்த சன் வந்து வெளியே ஸ்ப்ரிங் ஆகி தான் வருது. ஸோ ஒரு சைடு வந்து மேன் வந்து நேச்சரை வந்து அழிச்சிட்டு இருந்தாலும் அது திரும்ப அதையே புதுப்பிச்சுட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லைன்ஸ் வந்து பார்ப்போம். அண்ட் ஃபார் ஆல் திஸ் நேச்சர் இஸ் நெவர் ஸ்பென்ட். தேர் லிவ்ஸ் த டியரஸ்ட் ஃப்ரெஷ்னஸ் டீப் டவுன் திங்ஸ். அண்ட் தோ த லாஸ்ட் லைட்ஸ் ஆஃப் த பிளாக் வெஸ்ட் வெண்ட் ஓ மார்னிங் அட் த ப்ரௌன் பிரிங்க் ஈஸ்ட்வர்ட் ஸ்ப்ரிங்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் லாஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா புதுசாக இப்போ ஈஸ்ட்வர்டில் எப்போவுமே சன் வந்து வந்துட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படி தானே. ஸோ அதுக்கு காரணம் யார் அப்படின்னா ஹோலி கோஸ்ட் ஓவர் த பென்ட்னு சொல்கிறாங்க. நேச்சர் வந்து தன்னைத்தானே ரீஜுவனேட் பண்ணிட்டு இருக்க காரணம் யார் அப்படின்னா ஹோலி கோஸ்ட் காட் ஜீசஸை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஜீசஸ் தான் நம்ம எல்லாரையுமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு பேர்டு எடுத்துக்கோங்க. அந்த பேர்டு வந்து அதோட எக்ஸ் எல்லாத்தையுமே வந்து வார்மான அதோட பிரெஸ்ட் வச்சு அந்த சூடு வந்து கொடுத்து அந்த எக்ஸ் எல்லாத்தையும் பாதுகாக்கும் அப்படி தானே. அந்த விங்ஸ் எல்லாம் விரித்து அந்த எக்ஸை வந்து எப்படி அழகாக பாதுகாக்க முடியுமோ பாதுகாக்கும். அதே மாதிரி இந்த வேர்ல்டையே அந்த பேர்டு பாதுகாக்கிற மாதிரி பாதுகாக்கிறது வந்து இந்த ஹோலி கோஸ்ட் தான். ஜீசஸ் கிரைஸ்ட் தான் வேர்ல்டையே வந்து பாதுகாக்கிறாங்க. அதனால தான் நேச்சர் வந்து அகெயின் வந்து அது வந்து ஸ்பெண்ட் ஆகாமல் ரீஜுவனேட் ஆகிட்டே இருக்குது, மேனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்குது. இதுக்கு காரணம் வந்து காட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் த ஹோலி கோஸ்ட் ஓவர் த பென்ட் வேர்ல்டு ப்ரூட்ஸ் வித் வார்ம் பிரெஸ்ட் அண்ட் வித் பிரைட் விங்ஸ்ன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த சானட்டை. இந்த சானட்டோட ஒரு குயிக் ரீக்காக பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டை வந்து சார்ஜ் பண்ணுறதே வந்து காட் தான். அண்ட் அந்த சார்ஜ் பண்ணுறது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு மெட்டல் ஃபாயில் வந்து க்ரஷ் ஆகி இருக்கும்போது அதில் ஃப்ளேம்ஸ் வந்து எப்படி ஷைன் ஆகுமோ அதே மாதிரி காட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் காடோட ப்ரெசன்ஸை வந்து இந்த ஆலிவ்ஸ் அந்த இதில் இருந்து ஆயிலை வந்து ஊஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ காடோட அந்த பவர் வந்து எவிடெண்ட்டாக இருக்கும்போது மேன் எதுக்கு வந்து காட் பார்த்து பயப்பட மாட்டேங்கிறான் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து வைக்கிறாங்க. இந்த உலகத்தில் நிறைய ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து பாஸ் ஆகிட்டே இருக்குது. அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரேட் வந்து பண்ணி அவங்களோட சாயில்னால இந்த வேர்ல்டு ஃபுல்லாகவே மேனோட ஸ்மெல் மட்டும்தான் வருது. அந்த சாயில் வந்து இப்போ ரொம்ப பேராக இருக்குது. இப்போ மேன் வந்து ஷூ போடுறதுனால அவனுக்கும் அந்த ஏர்த்துக்கும் இடையில இருக்க அந்த கனெக்ஷனே அவன் வந்து மிஸ் பண்ணிட்டான். அண்ட் இவ்வளோ இது மேன் பண்ணினாலுமே நேச்சர் வந்து எப்போவுமே ஸ்பெண்ட் ஆகலை. எல்லா திங்ஸ்குள்ளேயும் ஒரு டியரஸ்ட் ஃப்ரெஷ்னஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. லைட் வந்து ஒரு சைடு வந்து செட் ஆகி பிளாக் ஆனாலும் மார்னிங் டைமில் பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் அந்த சன் வந்து வந்துட்டே தான் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் யார் அப்படின்னா ஹோலி கோஸ்ட். ஒரு பேர்டு எப்படி அதோட எக்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுமோ அதே மாதிரி காட் வந்து இந்த எர்த்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த போயம் வந்து முடிச்சிருக்காங்க ஜிஎம் ஹாப்கின்ஸ். அண்ட் இதில் இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து லாஸ்ட் இயர் யூஜிடிஆர்பியில் வந்து கேட்டிருக்காங்க. அது என்னெல்லாம் சொல்லி பார்ப்போம். The first question is, it gathers to greatness like the ooze of oil crushed. The author is referring to the oil which is crushed off. அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. The options are hazelnuts, ginger, almond, olives, and the correct answer is olives. The second question is, where was the poem God's Grandeur written? And the options are Westminster, Canterbury, Saint Beuno, London. And the correct answer is Saint Beuno. இவங்க வந்து தியாலஜிக்கல் ஸ்டடி அது வந்து படித்த சென்டர் தான் இந்த Saint Beuno. And the third question is, God's Grandeur is a dashன்னு கேட்டிருக்காங்க. The options are sonnet, elegy, ode, lyric. And the correct answer is sonnet. இது ஒரு சின்ன போயம் தான், பட் இதில் இருந்தே 3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான போயம், நல்லா படிச்சுக்கோங்க. And that's it for this lecture. We will meet in the next lecture. Thank you.